எல்லாருக்கும் தமிழக மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போது தமிழக அரசியலில் இது ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் பகிருங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து மாண்புமிகு தலைவர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள் மேலே இந்த அவதூற இடி அமலாக்கத்துறை இது பண்ணியிருக்கு. ஆகையால் அவர் தவறு செய்யக்கூடிய நபர் இல்லை. ஒரு பெருந்தன்மையான லீடர், பெருந்தன்மையான ஒரு மாமனிதர், நல்ல குணம் கொண்ட மாமனிதர் தலைவர் கே.என். நேரு அவர்கள். இத்தகைய தலைவரை தமிழ்நாட்டில் கிடைப்பது மாபெரும் அரிது. இது அவர் மேலே இருக்கும் மக்கள் நாயகன் என்று கூறலாம். கே.என். நேரு அவர்களை மக்கள் நாயகன். ஏன்னா அவருக்கு நான் சர்வே பண்ணியிருக்கேன். பள்ளிப்பட்டு, வேலூர் டிஸ்ட்ரிக்கு, ஒசூர் வரலாம் சர்வே பண்ணியிருக்கேன். அவருக்கு கூட்டம் இருக்கு. பெருந்தலைவர். பள்ளிப்பட்டிலிருந்து இப்படி ஃபுல்லாக வேலூர் டிஸ்ட்ரிக்டாக அப்படியே போனோம்னா ஒசூர் வரலும் நான் சர்வே பண்ணிட்டேன். பார்டர், கர்நாடகா பார்டர் வரலும். ஆகையால் அவர் மேல் வேண்டுமென்றே பொய் குற்றச்சாட்டுகளை கூறி அரசியலில் சேரை வாற்றி இறக்கும் எண்ணத்தை கைவிடுங்கள் தயவுசெய்து. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். லட்சம் கோடியாக சம்பாதித்தவர்கள். யாருன்னு சொன்னால் நான் அதை பின்வாங்க மாட்டேன். குறிப்பாக சொல்கிறேன், சசிகலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பல லட்ச கோடிகளை கொள்ளையடித்தார் சசிகலா. டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்ற கழகமா அது அல்வா முன்னேற்ற கழகம்னு தெரியவில்லை. இவங்கெல்லாம் ஒரு கழகம் வச்சுட்டு இவங்களும் கொள்ளையடிச்சது தானே. இந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்து சசிகலாவும் டிடிவி தினகரனும். ஓபிஎஸ் வச்சுங்க ஒரு டீ கடை வச்சுருந்தார். போயஸ் கார்டனில் வீடு, பல 50,000 கோடி நம்ம அதான குரூப்பில் அதான குரூப்பில் 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லுது. சார் 50,000 கோடி இல்லை, ஒரு 10,000 கோடி அதான குரூப்பில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற? தமிழ்நாட்டில் நீ ஒரு தொழில் தொடங்கு, மக்களுக்கு உதவி செய். இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டு போய் ஒரு நல்ல லீடரை போயிட்டு அண்ணன் கே.என். நேரு அவர்களை, தலைவர் கே.என். நேரு அவர்களை, என் இதயம் கே.என். நேரு அவர்களை அரசியலில் பழிவாங்கும் எண்ணம் எந்த வகையிலும் ஜெயிக்காது, ஜெயிக்க விடமாட்டோம். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மூலைகளிலிருந்தும் குரல் கொடுப்போம். மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் கே.என். நேரு அவர்களுக்கு. ஆகையால் இத்தகைய அரசியலில் பழிச்சொல் போடும் சக்திகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அத்தகைய பழிச்சொல் போடும். ஆகையால் அவர் மாபெரும் தலைவர் அண்ணன் கே.என். நேரு அவர்களை இதற்கெல்லாம் மனம் கலங்க வேண்டாம். உங்களுடன் மாபெரும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. தமிழகத்தின் எந்த மூலையிலும் நாங்கள் குரல் கொடுக்க தயங்க மாட்டோம். சிறை செல்லவும் தயங்க மாட்டோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறீங்க, சில பேர் கஷ்டப்படாமல் முன்னேறாங்க. ஆகையால் இதை கவனத்தில் கொண்டு மிக விரைவில் இந்த அவதூற பேச்சுகளை, தவறான கருத்துக்களை அரசியலிருந்து ஒதுக்கி கொள்ள வேண்டும். மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆகையால் நன்றி, வணக்கம்.